இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னக்கூட்டி அதை நினச்சி கனவு காணாதீங்க. நம்ம கையில் இருக்கிறதே வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றபோது, உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நினச்சி கோட்டை கட்டாதீங்க. ஒருவேளை நீங்கள் மனசுக்குள்ளே பெருசாக கோட்டை கட்டி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா, அந்த இழப்பை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ என்றைக்குமே வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் வந்து கிடைக்கும் இல்லை கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கே தெளிவாக தெரியும். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த நினச்சி நீங்கள் ஆசைப்படலாம், அதுக்காக வந்து போராடலாம். அது வந்து தப்பே கிடையாது. ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அது மேலே அதிக அன்பும் வந்து ஒரு சில பேர் வைப்பாங்க. ஒரு சில பேர் அது வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதுக்கான எஃபோர்ட் வந்து நிறைய போடுவாங்க நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னும் ஒரு சில பேர் அதுக்காக வந்து போராடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உண்மையானவங்களுக்கு மதிப்பு அப்படின்றதே வந்து குறைஞ்சி போயிடுச்சு, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கே நடிக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா நம்பப்படுறாங்க மற்றவங்களால. அதே மாதிரி ஏமாத்துறவங்களும் தான் பார்த்திங்கன்னா நல்லவங்களாக தெரியுறாங்க. உங்களை யாரெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் நிராகரித்தாங்களோ அவங்களாம் வந்து உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு டைமை நீங்களே உருவாக்குங்க. உங்களை படுத்தினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை தேடி வந்து பேசுகிற நிலமையை நீங்கள் உருவாக்குறீங்க பார்த்திங்களா, அங்கே தான் வந்து உங்களோட வெற்றியே இருக்குது. எப்போவுமே வந்து உங்களை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சே போயிடுங்க, தப்பில்லை. இதுவே வந்து உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்கள் துணிஞ்சு நிற்கிறதும் தப்பில்லை. நம்மளோட மனக்கவலை அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் நம்மளை கொல்லும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மரணம் கூட ஒரே ஒரு திருப்பு தான் நம்மளோட லைஃப்பில் வரும். பட் நம்மளோட மனக்கவலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தடவை வந்துருச்சுன்னா எப்போவுமே வந்து அது நம்மளை ஒவ்வொரு செகண்டும் கொண்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மனசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதிக கவலையை போட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஒரு சில டயத்தில் உங்களுக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணலாம். பட் அதுக்காக துவண்டு போயிடாதீங்க. எதுவுமே வந்து இங்கே நிரந்தரம் இல்லாத போது நம்மளோட கவலைகள் மட்டும் நிரந்தரமாக நம்ம கூட இருந்துடாது. கண்டிப்பாக ஒரு நாள் மாறிடும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா காலத்தோட பிடியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்மளோட இளமையான நாட்களை வந்து இழந்துட்டு தான் இருக்கோம். முதுமையான நாட்களுக்கு வந்து நம்ம தயாராகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொக்கிஷம் மாதிரி தான். அன்னன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன விஷயம் வந்து செய்யணுமோ அதை எல்லாமே வந்து காலம் கடத்தாமல் செய்யுங்க. ஏன்னா காலம் அப்படின்றது கடந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப வரவே வராது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நினச்சோட ஒரு சில விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம், நடக்கணும்னு நினைப்போம். பட் அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம நடக்காமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களை விட்டு தள்ளிலாம் போகலை, தக்க சமயத்தில் உங்களை வந்து சேரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போயே அந்த விஷயம் நடக்க மாட்டுக்கு, நான் நினச்சது கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து தாமதமாகி போகுதோ அப்போ தான் அந்த விஷயத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அது நம்ம கையில் கிடைக்கும்போது அது தரமானதாகவும் இருக்கும். அது ஏன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்துக்காக இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானத்தை பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களையும் வந்து கண்டிப்பாக மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல போய் வைராக்கியமாக நிற்கணும், நல்ல நிலமையில அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். காலங்கள் கூட கடந்து போயிடும், நாட்கள் கூட நகர்ந்து போயிடும். ஆனால் ஒரு சில காயங்களும் அவமானங்களும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து மறந்து போகாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்தவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்ற உங்களோட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா